என்னங்க, இப்ப கூட என்னால நம்ப முடியல. நம்ம வீட்டுக்கே நம்ம திரும்ப வந்துட்டோம்ல, நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கும். எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நம்ம ஏதோ கனவுல மிதக்கிற மாதிரி இருக்கு. Hobbes concept, natural rights of human beings, political science. எனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உங்களோட நம்பிக்கையால தான் நம்மளால இது சாதிக்க முடிஞ்சது. இந்த 15 நாள்ல எவ்வளவு பிரச்சனை வந்ததுல. ஐயோ என்ன பாருங்களேன், இங்க பாருங்க. என்னதான் இருந்தாலும் உங்களோட நம்பிக்கை ஜெயிச்சிடுச்சு. ஆமா சந்தியா, என்னோட நம்பிக்கை ஜெயிச்சிருச்சு. ஆனா நாளைக்கு உங்களுக்கு பரீட்சை இருக்குல்ல, அந்த பரீட்சையில நீங்க பாஸ் பண்ணணும். அதுக்கு உங்க படிப்புல நீங்க கவனம் செலுத்தி ஆகணும். இன்னைக்கு ராத்திரி பூரா ஒரு நிமிஷம் கூட நீங்க வீணாக்காம படிக்கணும் சந்தியா. போங்க போய் படிங்க, போங்க. சரி. அம்மா இங்க பாருங்க, இந்த 15 நாளும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு பரீட்சை மாதிரி தானேங்க இருந்தது. ஆனா பாருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பரீட்சையில பாஸ் பண்ணிட்டோம். அத்தை நமக்கு 100க்கு 100 மதிப்பெண் கொடுத்திருக்காங்க. உண்மைதான் சந்தியா, உங்களுக்கு 100 மார்க் கிடைச்சிருச்சு. ஆனா நாளைக்கு நடக்க போற பரீட்சையில நீங்க நல்லா எழுதி 100 மார்க் வாங்கணுங்கிறது என்னோட ஆசை. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இடைவிடாம படிக்கணும். நீங்க பேசாம ஒண்ணு பண்ணுங்க, உங்களோட முழு கவனத்தையும் நீங்க படிப்புல காட்டுறீங்க. இப்போ மத்த விஷயத்தை நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். எதுக்கு நீங்க இப்ப கோவப்படுறீங்க? மீதி விஷயத்த எல்லாத்தையும் நம்ம நாளைக்கே பேசிக்கலாம். ஆமா. சரி. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாம இன்னைக்கு ருசியான சாப்பாடு சாப்பிட்டோம்ல. நான் ஒன்னு சொல்லவா? ரொம்ப டேஸ்டா இருந்தது. நான் நிறைய சாப்பிட்டேன். என்னங்க, ஒருவேளை அது ரொம்ப சாப்பிட்டதுனால நான் ஒண்ணு குண்டாயிட மாட்டேன்ல? ரொம்ப குண்டாயிட்டீங்க சந்தியா. முதல்ல போய் கண்ணாடில உங்களை பாருங்க, போங்க. அதுக்கப்புறம் போய் டெய்லர் கிட்ட ப்ளவுஸ்ல அளவு கொடுத்துட்டு வாங்க, போங்க. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்களுக்கு, கவனமா படிங்க சந்தியானா. எவ்வளவு பெரிய புக்கு பாத்தீங்களா? அது நீங்க ஒண்ணு குண்டு இல்ல, இந்த புக்கு தான் குண்டு. இப்ப என்னன்றீங்க? அம்மா கூட நானு படிங்க. நான் படிக்கிறேன். என்னங்க, எங்க பாருங்க, தயவு பண்ணி கோவப்படாதீங்க. ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிடுங்க. அந்த வீட்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம எப்ப இங்க எடுத்துட்டு வர போறோம்? இங்க பாருங்க சந்தியா, உங்களுக்காக என்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீங்க ஒரே நிமிஷம் இங்கே இருங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்னது? முதல்ல நீங்க கண்ணை மூடுங்க. பெரிய சர்ப்ரைஸ். நீங்க கண்ணை மூட்ட அந்த முகம் திரும்புங்க. ஏனுங்க, இப்பெல்லாம் எனக்கு நீங்க நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. இப்ப பேசுங்க பார்க்கலாம். எவ்வளவு நேரமா பேசிட்டே இருக்கீங்க? இந்த கதை அந்த கதைன்னு நான் சொல்லிட்டே இருக்க. படிங்க சந்தியா, படிங்க சந்தியான்னு கேக்குறீங்களா? அதுக்காக தான். இப்படி படிக்காம பேசினா நாளைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா பரீட்சை கஷ்டமா இருக்க போது. என்னங்க, அத்தை எப்படி சொன்னாங்கல்ல? என்னங்க, அத்தை அப்படி சொன்னாங்கல்லன்னு? அத்தை என்ன சொன்னா என்ன? நானும் தான் அங்க இருந்தேன். இப்ப எப்படி பேசுறீங்கன்னு மட்டும் பார்க்கலாம். புக் எடுங்க, படிங்க. படிச்சு முடிக்கணும். எதுவும் பேசக்கூடாது, சரியா? என்னவும் இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? நான் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன், படிங்க சந்தியா, படிங்க சந்தியா. என் வார்த்தை கேட்டீங்களா நீங்க? என் பேச்ச மதிக்கவே இல்லை நீங்க. சந்தியா, நீங்க மட்டும் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா எங்க அம்மாவே கையை பிடிச்சு உங்களுக்கு கொண்டு போய் அந்த வீட்டை விட்டு வந்துருவாங்க. பின்னாடி நானும் வரணும். சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. இதுக்கு விலை கொண்டு வரேன். அதுக்கு அவசியமே இல்லை.